பாராடெக்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தமிழ் முற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாத இதழ். அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் பெண்கள் தொடர்பான சில ஆர்டிகல்ஸ் அப்படின்றது இடம்பெற்றுட்டே இருக்கு. வரலாற்றில் பெண்கள் அப்படின்றதுல. சோ அந்த வரிசையில இந்த மாதம் நம்ம பார்க்க இருக்கிறது அன்னை சத்தியவாணி முத்தம்மையார். இவங்க வந்து நம்ம நினைவு தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் அப்படின்ற அந்த ஸ்கீமுக்கு கீழ நம்ம இவங்களுடைய பெயரை வந்து கேள்விப்பட்டிருப்போம். சோ இவங்கள பத்தின டீடைல்ஸா நம்ம பார்க்க போறோம். சோ நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல அரசியல் வரலாற்றுல பெண்களினுடைய உரிமைக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய முன்னேற்றத்துக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவங்க தான் அன்னை சத்தியவாணி முத்து. பெண்மையை வலியுறுத்தும், இவங்க நல்லா கவனிக்கணும், இவங்கள பத்தி சொல்லும் போது இவங்க இங்கேயே சொல்லியிருக்காங்க பாருங்க. பெண்மையை வலியுறுத்தும் அன்னை என்ற இதழை நடத்தி வந்த இவர் ஒடுக்கப்பட்ட மக்களால் அன்னை என்று அன்போடு அழைக்கப்பட்டார். பெண்கள் அரசியலில் பங்கேற்க அச்சப்படக்கூடிய சூழ்நிலையில சத்தியவாணி முத்து தனது வாழ்க்கை முழுவதும் அரசியலுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வரலாற்றுல என்றுமே பெண்களுக்காக குறைந்த பக்கங்களே ஒதுக்கப்பட்டிருக்கு. மறைக்கப்பட்ட அல்லது முழுமையாக சொல்லப்படாத பலரினுடைய வாழ்க்கை வரலாற நம்ம உறக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இதை ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, பெண்கள் அரசியல்ல பங்கேற்க அச்சப்படக்கூடிய சூழ்நிலை தான் இந்த சத்தியவாணி முத்தம்மையார் தன்னுடைய வாழ்க்கைக்கு முழுவதுமாக அரசியலுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. இவங்க பிறந்தது எப்போ அப்படின்னா 1923 பிப்ரவரி 15 தாய்மொழி தினம் அன்னைக்கு சென்னை ஜார்ஜ் டவுன்ல ஜானகி அம்மாள் நாகைநாதன் தம்பதிக்கு மகளா பிறந்திருப்பாங்க சத்தியவாணி அம்மையார். தந்தை நாகைநாதன் வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சி, தாழ்த்தப்பட்ட முன்னேற்ற இயக்கங்கள்ல தொடர்ந்து ஈடுபட்டு வந்தவர். அதனால சிறு வயதுல இருந்தே இவர் சமூக நீதி கொள்கைகளால இவங்க ஈர்க்கப்பட்டிருப்பாங்க. தந்தையினுடைய தூண்டுதலால வந்து பாத்தீங்கன்னா படிப்பின் மேல கவனம் செலுத்தினவங்க ஹோமியோபதி மருத்துவரா ஆயிருப்பாங்க. 1943 அதாவது இவருடைய 20வது வயதுல இவர் MS முத்து அப்படின்றவரை திருமணம் செஞ்சுக்குவாரு. எந்த திருமணம்னா சுயமரியாதை திருமணம் செஞ்சுக்குவாரு. இந்த திருமணத்தை திருவிக்கா தான் என்ன செஞ்சிருப்பாருன்னா முன்னாடி நின்று நடத்திருப்பாரு. அவருடைய தலைமையில தான் திருமணம் நடைபெற்றிருக்கும். சோ சத்தியவாணியினுடைய அரசியல் வாழ்க்கை தனது 20வது வயதில் அகில இந்திய தாழ்த்தப்பட்டோர் கூட்டமைப்பு, யார் MC ராஜா அவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த கூட்டமைப்புல பெண்கள் பிரிவினுடைய தலைவராக பொறுப்பேற்றதுல இருந்து இவருடைய அரசியல் வாழ்க்கைங்கிறது தொடங்குச்சு. டாக்டர் அம்பேத்கர், MC ராஜா போன்ற தலைவர்களால தொடங்கப்பட்ட இந்த அமைப்புல இணைந்து வட மாவட்டங்கள்ல செல்வாக்கு பெற்று தலித் மக்களினுடைய உரிமைகளுக்காக பல போராட்டங்கள் நடத்துவார். 1949 அறிஞர் அண்ணா வந்து தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா உறுப்பினராக இணைஞ்சு கழகத்தினுடைய கொள்கை விளக்க செயலாளராக பதவி வைப்பாங்க. பின்னாடி அந்த கட்சியினுடைய முதன்மை தலைவர்கள்ல ஒருவரா இருப்பாங்க. 1953 ராஜாஜி என்ன பண்ணுவாருன்னா அந்த குலக்கல்வி திட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாரு. சோ அதுக்கு எதிரான போராட்டத்துல பங்கேற்பாங்க. இந்த திட்டத்துல அண்ணா, நெடுஞ்செழியனுடைய தலைவர்கள் கைது செய்யப்பட்ட போது நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த சத்தியவாணி முத்தம்மையார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதலமைச்சர் ராஜாஜி வீட்டுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா போராடி அவங்களுடைய காவல்துறையினரை திகைக்க வச்சிருப்பாங்க. இதுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டமா குலக்கல்வி திட்ட போராட்டம், சரிங்களா? சோ இதுவும் கேட்கலாம், அதாவது எந்த போராட்டம் அப்படின்னு கூட ஒரு டெஸ்ட் வைக்கலாம். 1939 இந்திய எதிர்ப்பா, 53 இருந்த குலக்கல்வி திட்டமா அப்படின்னு பாத்தீங்கன்னா குலக்கல்வி திட்டத்துக்கு எதிரான போராட்டத்துலதான் இவங்க என்ன செய்வாங்கன்னா ராஜாஜி வீட்டுக்கு முன்னாடி போராடி இருப்பாங்க. 67 திமுக ஆட்சியை பிடிச்ச அறிஞர் அண்ணாவினுடைய அமைச்சரவையில சத்தியவாணி முத்துவும் பதவி வகிச்சிருப்பாங்க. இந்த அமைச்சரவையில இவங்க மட்டும்தான் பெண் அப்படின்றது குறிப்பிடத்தகுந்தது. சத்தியவாணி முத்தம்மையாரினுடைய ஆளுமை திறன் மேல அண்ணா வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு. வெளிநாட்டுல நிறைய சுற்றுப்பயணங்களுக்கு சத்தியவாணியை அண்ணாவே என்ன செஞ்சாலும் நேர்ல சென்று அழி அனுப்புவாரு. அண்ணாவினுடைய மறைவுக்கு அப்புறமாக கருணாநிதி தலைமையிலான அரசியல் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அமைச்சராக நீடிச்சிருப்பாங்க. ஆதி திராவிட நலத்துறை, மீன்வளத்துறை, சுகாதாரத்துறை, செய்தித்துறை என பல்வேறு துறைகள்ல தனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்புகள்ல வந்துட்டு பதவிகள்ல பொறுப்போட செயலாற்றி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதிகாரத்தில் பெண்கள் அப்படின்றதுல சத்தியவாணி முத்தம்மையார் என்ன செய்வாங்கன்னா பெண்களினுடைய சுயமரியாதை, கல்வி, சமூக நீதி இதுலலாம் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுக்கு இருந்த அரசியல் அனுபவம். பெண்களுக்கு அதிகார பங்களிப்பு வேண்டும், இதுக்காக தான் நேற்று ஒரு மசோதா வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க. 33% ரிசர்வேஷன் குறித்த மசோதா நேற்று 3 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. சோ ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்டா பார்லிமெண்ட் அந்த சட்டமன்ற கூட்டங்கள் என்ன நடக்குதுங்கிறத கவனிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. சோ வந்து பேச மட்டுமே செய்யாமல் அது நிகழ்த்தும் காட்டியவர். இவரது தொடர் போராட்டங்களும் மக்கள் நல பணிகளும் இவரை முதல் தலித் பெண் அமைச்சர் ஆக்கியது. முக்கியமான கொஸ்டின். போராட்ட குணத்துக்கு பெயர் போன சத்தியவாணி முத்து தனது வாழ்க்கை பயணத்தை எனது போராட்டம் என்ற பெயர்ல எழுதியிருக்கிறாங்க. இதை ஊவே சன்னல் சொல்வாரு, என் சரிதம்ன்ற தலைப்புல எழுதுவாரு. இவங்க தன்னோட வாழ்க்கை பயணத்தை எனது போராட்டம் எழுதுவாங்க. கற்க ஒன்று சேர் போரிடுது, அம்பேத்கரோட ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த நூல் வந்து அண்ணல் அம்பேத்கரினுடைய கொள்கைகளை பிரதிபலிக்கிறது. பிரான்ஸ் நாட்டினுடைய வீராங்கனையான ஜோன் ஆஃப் ஆர்க்கினுடைய வாழ்க்கை வரலாற்றை எரிக்கப்பட்டாள் என்ற பெயரில் எழுதி வெளியிட்டார். முக்கியமானது. அதே மாதிரி 1999 நவம்பர் 11 அன்னைக்கு இவங்க இறந்துருவாங்க.
தமிழ்நாடு அரசு 2014ஆம் ஆண்டு சத்தியவாணி முத்தம்மையார் நினைவு தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வச்சிருப்பாங்க. இது கைம்பெண், ஏழை, மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு சுய தொழில் வேலை வாய்ப்பு வழங்குகிறது. சென்னை அண்ணா நகர் கிழக்கு பகுதிக்கு சத்தியவாணி முத்து நகர்னு பேர் வச்சிருப்பாங்க. 2023 இவரது 100ஆண்டு பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டிருக்கும். சோ அரசியல சாதிக்க துடிக்கும் பெண்களுக்கு அன்னை சத்தியவாணி முத்து சிறந்த வழிகாட்டியாக வரலாற்றுல நிக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தகுந்தது. சோ தொடர்ந்து நம்ம இது தொடர்பான பெண் ஆளுமைகள் குறித்த வீடியோஸ் நம்ம தமிழக வரலாற்றில் பெண்களின் பங்கு அப்படின்ற தலைப்பின் கீழே பார்க்கலாம். நன்றி.